கஸ்டர்ட் பவுடர் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு பால் பொடி வந்து ஆட் பண்ணலாம். பால் பொடி கூடயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரையுமே இதில் ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் மஞ்சள் ஆட் பண்ணி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சர்க்கரை ஒரு 1/4 கப்பு அரைச்சிக்கணும். அது இந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சர்க்கரையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் லைஃப் வரும். அதாவது வெளியிலேயே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இந்த பாத்திரம் மட்டும் நல்லா தொடச்சி கழுவி தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எதை ஸ்டோர் பண்ணும்போதுமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ். இது ஒரு லைஃப் சேவர் அப்படி தான் சொல்லுவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய செஞ்சு வச்சா சில டைம்ஸ் வந்து வேஸ்ட்டும் ஆகுது. அதனால் கம்மியாக வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். 2 கப் அளவு பேசன் எடுத்திருக்கேன், கடலை மாவு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணும். பேசன் எப்போவுமே இப்படி ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது கட்டியாக இருக்கும். அப்புறம் எந்த இன்க்ரீடியன்ஸுமே அது கூட மிக்ஸ் ஆகாமல் போயிடும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணணும். அதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கடைகளில் வாங்குற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாதிரியே இருக்குங்க இது. ஸோ இதுவுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு நான் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவுமே நம்ம வெளில வச்சே யூஸ் பண்ணலாம். எப்படியும் நமக்கு சீக்கிரம் தீந்துள்ள ஒரு 15 டேஸில் எல்லாம் வந்து டக்குன்னு தீந்து போயிடும்.